இந்திய பாரம்பரியத்தை போற்றும் வகையில் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் டேல்ஸ் ஆஃப் இந்தியா ஆடைகள் தொகுப்பு அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரம்பரிய கைவினை மற்றும் நிலைத்தன்மை மிக்க ஆடை வடிவமைப்புகளாக அறியப்படும் சொகுசு ஆடை நிறுவனமான கையாரா இந்தியாவின் கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் புதிய உயர்தர ஆடை தொகுப்பான டேல்ஸ் ஆஃப் இந்தியாவை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவின் 28 மாநிலங்களின் பாரம்பரிய கலை வடிவங்கள், எம்ப்ராய்டரி நுட்பங்கள் மற்றும் கலாச்சார கதைகளில் இருந்து ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த தொகுப்பு பாரம்பரியத்தையும் நவீன ஆடை வடிவமைப்பையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியாக அமைந்துள்ளது. தலைமுறைகளாக கடத்தப்பட்டு வரும் கைவினை திறன்களை பிரதிபலிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆடையும் தனித்துவமான வடிவமைப்புகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கையாரா நிறுவனத்தின் நிறுவனர் ஹர்ஷா வர்தனி செய்தியாளர்களிடம் கூறியதாவது: இந்தியாவின் பாரம்பரியத்தையும் கைவினை கலைஞர்களின் பங்களிப்பையும் போற்றும் வகையில் டேல்ஸ் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டுள்ளது. பாரம்பரியத்திற்கும் நவீன சொகுசு ஆடை வடிவமைப்புகளுக்கும் இடையே பாலமாக இந்த தொகுப்பு அமையும். இந்தியாவின் வளமான கலாச்சார மரபை உலக அரங்கில் எடுத்து செல்லும் நோக்குடன் அதன் உண்மை தன்மையையும் பாதுகாக்கும் முயற்சியாக இது அமைந்துள்ளது என்றார். இந்த ஆடை தொகுப்பின் பிரம்மாண்ட அறிமுக நிகழ்ச்சி ஊடக பிரபலமும் கலாச்சார தூதுவருமான அபர்ணா சுங்கு தலைமையில் நடைபெற்றது. இந்திய பாரம்பரியம் மற்றும் கதை சொல்லல் மீதான அவரது ஆர்வம் இந்த தொகுப்பின் நோக்கத்துடன் ஒத்துப்போவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பு துறையினர், ஊடக பிரதிநிதிகள், கலாச்சார ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கையாரா நிறுவனத்தில் அன்றாட பயன்பாட்டிற்காக சாதாரண ஆடைகள், மணமகள் ஆடைகள், விடுமுறை மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற ரீசார்ட் ஆடைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பெண்கள் ஆடைகள் வடிவமைக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன. மேலும் வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப பிரத்யேக தனிப்பயன் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. Welcome to Gayara. Myself Harshavardhani Satish Kumar, founder of Gayara. இந்த ஜெயராம் பொறுத்த மட்டும் புது நியூ கிராஃப்ட்மேன்ஷிப் அண்ட் நியூ வெரைட்டி ஆஃப் ஃபேப்ரிக்ஸை இன்க்ளூட். நம்ம எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியல்ஸ், ஈவன் டை மோட்டர் கொண்டு எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சஸ்டைனபிள் டை தான் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நியூ ஜென்ரேட்டிவ் மாடர்னைஸ் வித் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்மேன்ஷிப். நம்ம கிராஃப்ட்மேன்ஸ் எவ்ரி திங் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ் தான். நம்ம கையாரா ஸ்டார்ட் பண்ணது முதற்கொண்டு எதுக்கு ரீசன்னா, நம்ம ஸ்டோரி சொல்லணும், நம்ம ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியாவை எடுத்துக்காட்டணும், நம்ம புதுவிதமான நம்ம ஹெரிட்டேஜை எப்படி புதுவிதமான உலகத்துக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம டேல்ஸ் ஆஃப் இந்தியா கலெக்ஷன் கொண்டு வந்தோம். நம்ம டேல்ஸ் ஆஃப் இந்தியா 28 ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸோட ஹெரிட்டேஜ் எம்ப்ராய்டரி எல்லாமே நம்ம ஒன் சிங்கிள் கார்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கார்மெண்ட்ல ஒவ்வொரு ஸ்டேட்டோட ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி, ட்ரெடிஷ்னல் டிசைன், ட்ரெடிஷ்னல் கலர் அது எல்லாமே நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் கோல்ட் அண்ட் சில்வர் சீக்வன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம்? எதுக்காக கோல்டு? இதுன்னா நம்ம பாரம்பரியமான கோல்டு எப்படி வந்துச்சுன்னா, எந்த மெட்டல் இருந்தாலும் ரஸ்ட் பிடிக்கும், பட் கோல்டு தான் ரஸ்டே பிடிக்காது. ஸோ அந்த கோல்டு தான் எட்டர்னல் பியூட்டி ஆஃப் காடஸ்ன்னு சொல்லுவாங்க. இஜிப்சியன் சிவிலைசேஷன், மெசபோட்டேமியன் சிவிலைசேஷன் இன் பர்டிகுலர், அந்த சிவிலைசேஷன் பர்சன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கோல்டு இது முதல்ல ஹிஸ்ட்ரியிலேயே அவங்க தான் எடுத்து காட்டினாங்க. அதோட இது டெக்கரேஷன் வெசல்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேஷன் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது அவங்க ஃபர்ஸ்ட்லாம் கோல்டு எல்லாமே அவங்களோட பாடி கூடயே வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கோட இது இம்மார்டலிட்டி சொல்லுவாங்க. லைக் எங்கே வேணாலும் சஸ்டெயின் ஆகலாம், எது வேணாலும் உலகத்துக்கு பாரம்பரியம் இதோட அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் போகலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் தான் நம்ம இந்தியாவிலையும் அது எடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி ட்ரேடுக்கு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த டிவைன் ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எல்லாமே ஒரு லெஹங்கால யூஸ் பண்ணும்போது அது ப்ராஸ்பெரிட்டி, பிரைட்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ராஸ்பெரிட்டியாகவும் இருக்கும், அவங்களோட ஃபியூச்சருக்கு எடுத்துக்காட்டும் இருக்கும். அவங்களோட டிவைன் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். We just incorporated 28 states of embroidery. Each state represents their intense in relationship with the ancestors and their kind of personage interest with the goddesses. And we do have floral motifs, geometric shapes, and to take each stage we have each embroidery styles like running stitch, filling stitch, and chain stitch, all those different kind of stitches. Also, நம்மகிட்ட எல்லா கைண்ட் ஆஃப் பிரைடல் வேர், குட்டியல் வேர் அண்ட் ரெகுலர் வேர், கேஷுவல் வேர் இருக்கு. எல்லாமே கஸ்டமைஸ்டும் பண்ணலாம் அவங்க இது கேட்குறது. நம்ம வந்து ஃபியூச்சர் அக்டோபர் மந்த்ல லாக்மி ஃபேஷன் வீக்
a prestigious platform body licensing and அதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஃபெரோஸ் அங்கே கூட கொலாபரேட் பண்ண போகிறோம் இந்த அப்கமிங் மந்த்ஸ்.